ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டிலையே வளர்ந்து பறித்த ட்ராகன் ஃப்ரூட்டோட அறுவடை தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை வெட்டும்போது அதை பழுக்கும் போதும் எவ்வளோ ஹாப்பினஸ் இருந்தது எங்களுக்கு. அதை நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்த்து அதை நீங்கள் பறிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த ஃபீல் என்னன்னு புரியும். இது பூ பூத்து மொட்டு வச்சு பூ பூக்க 1 மாதமும், பூ பூத்து பழம் வரதுக்கு 1 மாதம் ஆகும். இப்போ வாங்க எங்களோட ஹாப்பினஸ்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். நீங்களும் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். அதாவது ட்ராகன் ஃப்ரூட்டு நம்ம வீட்டில் வளருமா அப்படின்னு சொல்லி நான் வைக்கும் போதே சொன்னாங்க. வளராதுன்னு சொன்னாங்க, பூக்காதுன்னு சொன்னாங்க, காய்க்காதுன்னு சொன்னாங்க. பட் எங்கள் வீட்டில் நல்லா வளர்ந்தது. வாங்க இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை நாங்கள் கட் பண்ணுற வரைக்குமே எங்களோட ஹாப்பினஸ்ஸை சொல்கிறதுக்கு அளவே இல்லைங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். அது ஒயிட்டாக இருக்குமா, பிங்க்காக இருக்குமான்னு சொல்லி நிறையா இது இருந்தது. அதுக்கப்புறம் இது காலையில் ட்ராகன் ஃப்ரூட்டை நாங்கள் பறிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள காலையில் உள்ள வீடியோ தான் இது. நாங்கள் பறித்து அதை கட் பண்ணும்போது, அதை சாப்பிடும்போது நாங்கள் 2-3 பேருக்கு கொடுத்து தான் சாப்பிட்டோம். நாங்கள் ஆக்சுவலாக ஒரே ஒரு பழம் தான் வந்தது. இப்போ டேஸ்ட்டுக்காக கொடுத்தோம். இப்போ வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. என்ன பண்ண போகிறோம்? ட்ராகன் ஃப்ரூட் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பக்கம் வாங்க, எப்படி வாங்க. பழுத்துருச்சு, மேலே ஏறிக்கோங்க. ரொட்டேட் பண்ணுங்க. டர்ன் பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும். தெரியும். அப்படி நில்லுங்க, ஒரு தம்ப்நெயில் போட்டோ எடுப்போம். வாங்க. இது என்ன கலரில் இருக்கும்னு கெஸ் பண்ணுறீங்க? உள்ள பிங்க் கலர். உள்ள என்ன கலரில் இருக்கும்? இது ஒயிட். நான் பிங்க்ங்கறேன். சாரி கலர்ல அப்படியே இருக்கு. நான் பிங்க்ங்கறேன். இது பாருங்க, ஒரு பழம் 1/2 கிலோ இருக்குமா? இது கோயம்புத்தூர்ல பூத்து அந்த முள்ளில் வந்தது. அந்த முள்ளு செடியிலேருந்து அந்த கோயம்புத்தூர்லேருந்து வந்த பழம். இந்த ஃப்ரூட் பேர் இது ட்ராகன் ஃப்ரூட். பிளெஸிங் ஃப்ரூட். பார்க்க அழகா இருக்கு. பிளெஸிங் ஃப்ரூட். இது ஹெல்த்தியான ஃபுட். இந்த ஃப்ரூட் எல்லா வீட்லயும் சாதாரணமாக வராது. சரி, அது கட் பண்ணலாம். அந்த பிளேட்டும் நைஃப் எடுங்க. நீங்கள் என்ன கலர்? ஒயிட் கலரா? ரெட் கலரா? என்ன கலர்? உள்ள என்ன கலரில் இருக்கும்? ஒயிட்டு. கட் பண்ணலாம். உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. இதை நான் அதை தொட்டு பார்த்தேன். அந்த முள்ளு என்ன கையில் குத்தி விட்டுது. அந்த முள்ளு இதில் வந்த முள்ளு என்னை கையில் குத்தி விட்டுட்டு என்ன வலிச்சு தெரியுமா? அதுக்காக தான் அப்படி அழகா இது பண்ணிருக்கு. அதுக்காக தான் இந்த பலன் கிடைச்சிட்டு. கட் பண்ணுங்க. கட் பண்றது நீ கட் பண்ணுங்க. எங்கள் அம்மாட்ட கொடுங்க, கட் பண்ணுவாங்க. நடுவுல அப்படி கட் பண்ணு. இப்படி இதில் அப்படி இல்லை. என்ன கலர்? நீங்கள் ஒயிட்டா? நான் பிங்க். சூப்பர், வெரி குட். என்ன அழகு. போதும், கட் பண்ணது போதும். விட்டுருங்க. என்ன அழகு. இப்படி ஒரு அழகா பார்த்தது இல்லையே உலகத்துல. செம, கடவுளோட படைப்பு பாருங்க. பிங்க் யார் சொன்னா? நான் தான் பிங்க் சொன்னேன். நான் ஒயிட். என்ன இனிப்பு. தியானோட இது சுவையா இருக்கு. என்ன இனிப்பு. ஆஹா, சூப்பர். வள்ளிலாதவங்களுக்கு இது நல்லா இருக்கு. சாப்பிடுறது சூப்பர். நல்லா இது சாப்பிட்டாச்சுன்னா 100 கிராம் பிளட் ஊறும். சாப்பிடுங்க. அப்பா கொடுத்து நான் சாப்பிட சொல்லுங்க. இனிப்பா இருக்கு. அவசரமா சாப்பிடு. நம்ம கையில வாங்குற சப்புன்னு இருக்கும். இனிப்பா இருக்குது. சூப்பரா இருக்கு. அதான் வீட்டு தோட்டத்துல வளருது. அதான் பிளெஸிங் ஃப்ரூட். சூப்பரா இருக்கு. பிளெஸிங் ஃப்ரூட். இல்ல இனிப்பா இருக்கு. கடல மார்க்காது. சாப்பிடு. இது உரம் சேர்க்காது. இது மருந்து அடிக்காம வரும். இனிப்பா இருந்தா. உண்மையிலே நல்லா இருக்கு. இந்த பழம் பிடிக்குது பாருங்க. எப்படி இனிப்பா சாப்பிடு வாங்க. சுவையா. பரவாயில்லை. பழம் இனிப்பா இருக்கு. நார்மலா. உள்ள இந்த கலர் இருக்குன்னு நாங்க இத கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இது பார்க்கிறது அழகா இருக்கு. நீங்க சாப்பிட்டு பார்க்கலாம், என்ன டேஸ்ட் இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அந்த அம்மா பார்க்கல.
இல்ல இப்பதான் பறிச்சியா இதில் எவ்வளோ விலை பார்த்தீங்களா? இந்த விலை தான் மறுபடியும் வந்து இதாகும். இப்போ வந்து கட் பண்ணி டேஸ்ட் பார்க்கலாம். இனி பாருங்க உள்ள உள்ள அந்த கலர் இருக்குன்னுட்டு நாங்க இதை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இது பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. இது சாப்பிட்டு பார்க்கலாம் என்ன டேஸ்ட் இருக்குன்னு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு. அந்த அம்மா பார்க்கல. இல்ல இப்பதான் பறிச்சு சோறு சாப்பிட்டாச்சு. இதில் எவ்வளோ விதை இருக்குது பார்த்தீங்களா? இந்த விதை தான் மறுபடியும் வந்து இதாகும். இப்போ வந்து கட் பண்ணி டேஸ்ட் பார்க்கலாம் இனிப்பா இருக்கான்னு. ஆஹா இந்தா என்ன இனிப்பு தேனோட இது சுவையா இருக்கு. என்ன இனிப்பு ஒன்று போட சாப்பிட்டு பாருங்க. அம்மா கொடுங்க, அம்மா எங்கள் அம்மாவுக்கு ஒர்க் பண்ணுங்க. ஆஹா சூப்பர். பல்லு இல்லாதவங்களுக்கு இது நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. சூப்பர். நல்லா இது சாப்பிட்டாச்சுன்னா 100 கிராம் பிளட்டு ஊறும். அப்படி சாப்பிடுங்க. அப்பாவுக்கு ஒரு வந்து கொடுத்துட்டு இந்தாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கு. இனிப்பா இருக்கு. ஆனா ஒரு சாப்பிடலாம் சப்பு. நம்ம கடையில் வாங்குறது சப்புன்னு இருக்கும். இனிப்பா இருக்குது. சூப்பரா இருக்குது. அதுதான் வீட்டு தோட்டத்தில் வளருது. அதான் பிளெஸிங் ஃப்ரூட். சூப்பரா இருக்கு. இது பிளஸிங் ஃப்ரூட். இல்ல இனிப்பா இருக்கு. அதே கடையில வந்து இந்த மாதிரி இருக்காது. ஆனா சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பாரு. நீ சாப்பிட்டு பாரு. இது வந்து உரம் சேர்க்காதது. இது மருந்தடிக்காம உரம். இனிப்பா இருக்குதா? ஆனா உண்மையிலே அருமையா இருக்கு. இந்த பழம் அப்படி இனிப்பா பாருங்க. பாரு எப்படி இனிப்பா இருக்கு. சப்புன்னு இருக்கும். சுவையா சுவை. பரவாயில்ல. இந்த பழம் இவ்வளவு இனிப்பா இருக்குன்னா இன்னும் வருமா அதுல?